அவளை சந்திச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறினா. ஆனா இப்ப மறுபடியும் அவன் இப்படியே இருந்து அவன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது அஞ்சலி. ராகவ் பாவம் பாட்டி. அவ அம்மா மேல இவ்ளோ பாசமா இருந்தான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்தானத்துக்கு வந்தவதான் மது. மது அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வேற ஒரு ராகவ பார்த்தோம். ஆனா விதி அந்த சந்தோஷத்தையும் அவனுக்கு நிலைக்க வைக்கல. அம்மா அப்பாவோட இழப்பு நமக்குமானதுதான். ஆனா அதுலயே ராகவ்க்கு அதிகமான தாக்கம் இருந்துச்சு. ஆனா மதுவோட இழப்பு முழுக்க முழுக்க அவனுக்கு மட்டுமானது. அவ ராகவ விட்டுட்டு போவான்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கலையே. இப்படி அவ ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காம போனதுதான் அவனை இந்த மாதிரி மாத்திடுச்சு பாட்டி. பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால்தான் சில நேரம் அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கே முடியல. எல்லாம் புரியுது அஞ்சலி. ஆனா ராகவ் ஏன் அந்த அபிகிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. என்னதான் பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் அவன் மத்தவங்க மேல இவ்வளவு வெறுப்ப காட்டினது இல்லையே. அவனோட இவ்வளவு கோபம் நல்லதில்ல அஞ்சலி. அவனோட அம்மாவை மதுவை அவ்வளவு நேசிச்சவன் யாரோ ஒரு வேலை பார்க்க வந்த பொண்ணுகிட்ட ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கணும்? அவ நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனதுல இருந்து எனக்கு சுத்தமா மனசே சரியில்லை. பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. அவன் தான் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னால. அதுவும் இல்லாம அன்னைக்கு அபி வந்து இங்க அவ்வளோ பேசியும் அவன் தப்ப கொஞ்சமாவது உணர்ந்ததுனாலதான் இவ்ளோ அமைதியா இருக்கான். அதையும் நாம யோசிச்சு பார்க்கணும்ல பாட்டி. கல்யாண விஷயத்தை தவிர நம்ம கிட்ட அவன் அன்போட தானே நடந்துட்டு இருக்கான். அவனோட இழப்புகளோட வலி ரொம்ப அதிகம் பாட்டி. அதுக்காகவாவது அவன் வாழ்க்கையில கடவுள் ஏதாவது அதிசயத்தை நடத்தணும்.